நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு. உங்கள் குண அதிசயத்தை சொல்லும் பெயரின் முதல் எழுத்து நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் ரொமான்டிக்கான ஆளா, இல்லை முன்கோபம் வருமா, பொறுமையானவரா, ரொம்ப நிதானமானவரா, பாசமானவரா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்கள் பெயரின் முதல் எழுத்தை வைத்து உங்களின் ஆளுமை திறனை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு நபரின் ஆளுமை திறனை எதையெல்லாம் வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்பதற்கு பல அளவீடுகள் இருக்கின்றன. ஒரு நபரின் பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் என்பது பற்றிய சமீபத்திய ட்ரெண்டாக இருக்கும் ஆப்டிக்கல் இல்யூஷன் புகைப்படங்களின் மூலம் ஒரு பக்கம் தெரிந்து கொண்டாலும், ஒருவரின் தோற்றம், அமைப்பு, உயரம் ஆகியவற்றின் அடிப்படையில் பல விஷயங்களை வைத்தும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியும். உளவியல் ரீதியாக பலவிதமான சோதனைகள் மூலம் ஒரு நபர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ரொமான்டிக்கான ஆளா, முன்கோபம் வருமா, பொறுமையானவரா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் பெயரின் முதல் எழுத்து வைத்து உங்களின் ஆளுமை திறனை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம இப்போ தான் முதல் முறையாக சேனல் தொடங்கியிருக்கிறோம். அதனால் உங்களோட சப்போர்ட்டு மிகவும் ரொம்ப அவசியம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். முதலாவதாக ஏ என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் குறிக்கோள் கொண்டவர், தைரியமானவர், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நபர் மற்றும் மன உறுதியுடன் எல்லாவற்றையும் செயல்படுத்துவீர்கள். எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் நடைமுறையில் சிந்திப்பவர். ஆனால் உங்களுடைய லாஜிக்கான அணுகுமுறை உங்கள் உறவை பாதிக்கும். உங்களுக்கு தலைமை தத்துவ பண்புகள் இயல்பாகவே இருக்கும். நீங்கள் உங்கள் விருப்பப்படியே தான் எல்லாவற்றையும் செய்வீர்கள். காதல் உறவை பொறுத்தவரை நீங்கள் நேராக பேசுவதையே விரும்புவீர்கள். பி என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் ஒரு பிரைவேட் நபர். உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்புவீர்கள். வாழ்வில் என்ன வருகிறதோ அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வீர்கள். கொஞ்சமாக வாழ பிடிக்கும். மற்றவர்கள் உங்களை பார்த்து கொள்வது உங்களுக்கு பிடிக்கும். புதிய இடங்கள், நபர்கள், அனுபவங்களை தேடி செல்வீர்கள். மற்றவர்களிடம் எளிதாக பழகுவீர்கள். சுய கட்டுப்பாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய எழுத்து சி என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர். மற்றவர்களை ஊக்குவிப்பதில் சிறந்தவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. மக்களை நம்ப வைப்பதில் உங்களுக்கு நல்ல திறமை இருக்கிறது. உங்கள் பேச்சு ஊக்கமளிக்கும் வகையில் இருக்கும். சிறந்த பேச்சாளராக இருப்பீர்கள். உங்கள் எண்ணங்களையும் தெளிவாக வெளிப்படுத்துவதில் தேர்ச்சி பெற்றவர். தெளிவாக பேசுவீர்கள். பல துறை வித்தகர் என்று மற்றும் எதை எப்போது செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதை மிகவும் திறமையாக செயல்படுத்துவீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். டி என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் நேர்மையான, ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதை உங்கள் ஆளுமை வெளிப்படுத்துகின்றன. உங்களை சுற்றியுள்ளவர்கள் அதே போல ஒழுக்கமான வாழ்க்கையை பின்பற்றவும் நெறிமுறைகள் தவறாமல் வாழவும் நீங்கள் விரும்புவீர்கள். நீங்கள் வியாபாரத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். உங்களால் கொஞ்சம் அகங்காரமாக இருக்க முடியும் என்றாலும் நீங்கள் அதை வெளிப்பட மாட்டீர்கள். உங்கள் கனவுகள் யதார்த்தமாக மாற்ற விரும்பும் ஒரு சாதாரண நபராக நீங்கள் இருப்பீர்கள். இ என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் அதிக கற்பனை திறன் கொண்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய கற்பனை உலகில் வாழ முயற்சி செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களின் கற்பனை சக்தி உங்களை படைப்பாற்றலின் சிறந்த நபராக இருக்க உதவுகிறது. நீங்கள் கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இயக்குநர்கள், கலை, மீடியா போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள். எஃப் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் அக்கறையாக இருப்பீர்கள். அன்பாக, நேர்மையாக மற்றும் விசுவாசத்துடன் இருக்க முடியும் என்பதை அனைவருக்கும் உணர்த்துவீர்கள். இருப்பினும் உங்களிடம் மோசமான குணமும் உள்ளது. உங்களால் பொய்களை பொறுத்து கொள்ள முடியாது. உறவுகள், நட்புகள், வேலை என்று எல்லாவற்றிலும் முழு ஈடுபாடு காட்டுவீர்கள். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஜி என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஒழுக்கமான வரிசையில் இயக்க முயற்சி பண்ணுவீர்கள். உங்களுக்கு எல்லாமே முழுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நீங்கள் கடின உழைப்பாளியாக இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களின் வேலையை செய்ய விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் செய்ய விரும்பும் அனைத்திலும் முதன்முறையாக இருக்க விரும்புகிறீர்கள். எல்லோரிடமும் இணக்கமாக இருக்க மாட்டீர்கள். தேர்வு செய்து பழகுவீர்கள். ஹைச் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் கொடுக்கும் குணம் கொண்டவர்கள். எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக நீங்கள் பொறுப்பாக இருப்பீர்கள்.
எல்லா விஷயங்களையும் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் மன இறுதியாக மென்மையான நபராக இருக்கிறீர்கள். வேலை, வணிகம் என்ற தொழில் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைவாதி. விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்து லட்சியத்தை நிறைவேற்றுவர்கள் நீங்கள். ஐ என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் ஆழமாக சிந்திப்பவர், அன்பானவர் மற்றும் பழகுவதற்கு இனிமையானவர். நீங்கள் அன்பு கொண்டவர்கள் மீது அக்கறையாக பார்த்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் இல்லாதவர்களுக்கு தானாக முன்வந்து உதவி செய்வீர்கள். உறவுகள் மற்றும் கடமைகளை நீங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். வாழ்க்கை துணையின் மகிழ்ச்சி உங்களுக்கு மிகவும் முக்கியம். பொது வாழ்வில் எல்லாரிடமும் நீங்கள் எளிதாக பழகும் தன்மை கொண்டவர். சுதந்திரமான மனமுடையவர். புதிய சாகசங்களை தேடி செல்வீர்கள். ஜே என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் செல்வாக்கு மிக்கவர், லட்சியவாதி மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர். உங்களிடம் அதிக ஆற்றல் உள்ளது. காதல் மற்றும் உறவுகள் என்று வரும்போது கூட உங்கள் லட்சியத்தை பின்பற்றுவீர்கள். வாழ்க்கையிலும் வேலையிலும் புதிய சவால்கள் இருப்பதை விரும்புவீர்கள். புதிய முறைகள், வழிகள் மற்றும் வழக்கத்துக்கு மாறான விஷயங்களை செய்வதில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள். கே என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் மர்மமான நபர், உணர்ச்சி மிக்கவர் மற்றும் வசீகரமாக இருப்பீர்கள். உறவுகளை பொறுத்தவரை அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சமநிலையாக இருப்பதையே விரும்புகிறீர்கள். எனவே நீங்கள் பல விஷயங்களை விட்டு விடுவீர்கள். காதல் மற்றும் உறவுகளில் விளையாட்டு போக்கு பிடிக்காது. தீவிரமாக இருந்தாலும் நீங்கள் கனிவான மனம் கொண்டவர், சுயநலம் இல்லாதவர். எல் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் சொந்தமாக உங்கள் வழியில், உங்கள் முயற்சியில் நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள். எல்லாரும் செய்கிறார்களே என்று நீங்களும் ட்ரெண்டிங்கை பின்பற்றவோ, நகலெடுக்கவோ அல்லது ஏதாவது பயிற்சி செய்யவோ விரும்ப மாட்டீர்கள். கவர்ச்சியான, வேடிக்கையான மாற்றம், உற்சாகமான செயல்களை விரும்பி செய்வீர்கள். உங்கள் உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். வாழ்க்கையிலும் வேலையிலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஆபத்தான விஷயத்தை முன்னெடுத்து செய்வதற்கும் நீங்கள் எப்போதும் ஆர்வமாக இருப்பீர்கள். எம் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் மிகவும் நம்பகரமான மற்றும் கடின உழைப்பாளி. நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருக்கிறீர்கள். வேலை செய்வதில் வல்லவர் என்று உங்களை குறிப்பிடலாம். நீங்கள் சொந்த விதிகளை கட்டமைத்து கொள்கைகளுடன் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். நீங்கள் எளிதில் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த மாட்டீர்கள். என் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் சுதந்திரமாக இருப்பதை விரும்புகிறீர்கள். கூட்டமாக ஒரு மந்தையைப் போல செயல்படுவது மற்றும் பின்தொடர்வது உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் எதை செய்தாலும் உங்களால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக செய்ய விரும்புகிறீர்கள். நீங்கள் அதிக கற்பனை திறன் மற்றும் உள்ளுணர்வு சக்தி கொண்டவர். மற்றவர்களை உங்களின் உரையாடல்கள் மூலம் வரிசைப்படுத்துவீர்கள். இருப்பினும் உறவுகள் என்று வரும்போது நீங்கள் அதிக உணர்ச்சிப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். ஓ என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் நம்பகமானவர், இரக்கமுள்ளவர் மற்றும் உணர்ச்சி வசப்படுத்துபவர். உங்கள் குழந்தை மனம் ரசிக்க அனுமதிக்கும் செயல்களை நீங்கள் விரும்பி செய்வீர்கள். வேலையில் எல்லாமே சிறப்பாக முழுமையாக செய்ய வேண்டும் என்றும் தீவிரமாக பணியாற்றுவீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான இயந்திரம் போன்ற வாழ்க்கையை வாழ விரும்புவதில்லை. எல்லாரிடத்திலும் நீங்கள் மிகவும் ஆர்வமாகவும் அன்பாகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். பி என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் உங்களுக்கு எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கும். நீங்கள் அனைவரும் எளிதாக பழகுவீர்கள். இலகுவாக பழகக்கூடிய நபர்களுடன், மகிழ்ச்சியாக இருப்பவர்களுடனும் இருப்பதையே நீங்கள் விரும்புகிறீர்கள் என்ற அர்த்தம். சமூகத்தில் உங்களுடைய நற்பெயரை காப்பாற்ற விரும்புகிறீர்கள். காதலை பொறுத்தவரை அழகு எவ்வளவு முக்கியமோ அதே போல புத்திசாலித்தனத்தையும் விரும்புகிறீர்கள். வாழ்க்கையில் வேலையிலும் உங்கள் இலக்குகளை அடைவதில் நீங்கள் மிகவும் பிடிவாதமாக செயல்படுவீர்கள். கியூ என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு புதிரான நபராகத்தான் பெரும்பாலும் வெளிப்படுவீர்கள். உங்களை எதிலும் பார்த்து கொள்ள முடியாது என்றாலும் நீங்கள் வழங்கும் ஆலோசனைகள் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்காக பலரும் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் இலக்குகளை அடைவதற்கு உங்களால் முடிந்ததை விட நீங்கள் அதிகமாக செலவிடுவீர்கள். 100% எதிர்பார்த்தால் நீங்கள் 150% வழங்குவீர்கள். காதலில் நீங்கள் உற்சாகமாக நபராக, ஆற்றல் நிறைந்தவராக காணப்படுவீர்கள்.
இது அழகானதாகவோ தெரிந்தாலும் சில நேரங்களில் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு இணையாக செயல்பட முடியாமல் கவலைப்படுவார். ஆர் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் மிகவும் வெளிப்படையான நபர். திறந்த மனதுடன் அனைவரையும் அணுகுவீர்கள். நீங்கள் பெரிய சமூக அமைப்பை அதில் ஒரு அங்கமாக செயல்படுவதை விரும்புகிறீர்கள். நீங்கள் மிகவும் கனிவானவர் மற்றும் அன்பானவர். உங்களிடம் அனைவரும் எளிதில் பழகலாம். நம் வீட்டு பையன் அல்லது என்ற உணர்வை அனைவருக்கும் கொடுப்பீர்கள். இது உங்களை மிக மிக இணக்கமான நபராக மாற்றுகிறது. இருப்பினும் உங்களிடம் கொஞ்சம் மர்மம் மறைந்திருக்கும். வெளிப்புறத்தில் வேறு மாதிரியாக தெரிவீர்கள். இருப்பினும் உங்களை புரிந்து கொண்டவுடன் நீங்கள் மிகவும் அன்பானவராகவும் நட்பானவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் அமைதியாக இருப்பதை விரும்புகிறீர்கள். உங்கள் இருப்பை மற்றவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக முட்டாள்தனமாக நடப்பதை பேசுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். எஸ் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் கவர்ச்சிகரமானவர். பேச்சில் அனைவரையும் வசப்படுத்துபவர். நீங்கள் மிகவும் ரொமான்டிக்கான நபர் அறியப்படுவீர்கள். காதலுக்கு, நட்புக்கு மற்றும் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். நீங்கள் நேசிப்பதை, நேசிக்கப்படுவதை விரும்புகிறீர்கள். வேலையில், தொழிலில் உங்களுக்கு சிறந்த தனித்துவமான திறமை வெளிப்படும். உங்களின் தரம் உயர்வாக இருக்கும். எங்கு சென்றாலும் தனித்துவமாக செல்வீர்கள். வசதியான வாழ்க்கை வாழ விரும்புவீர்கள். வெற்றியாளராக மாற கடுமையாக உழைப்பீர்கள். நீங்கள் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்கள். அதற்காக உழைக்கவும் நீங்கள் தயங்க மாட்டீர்கள். டி என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் மிகவும் தந்திரசாலி. தேவைப்படும் திறன்களை நீங்களாகவே வளர்த்து கொள்வீர்கள். பொதுவாக மோதல் நிறைந்த சூழ்நிலைகளை எளிதில் சரி செய்யும் திறன் கொண்டவர். நீங்கள் மற்றவர்களுக்கு தானாக முன்வந்து உதவி செய்வீர்கள். ஆனால் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயக்கமும் கூச்சமும் இருக்கும். அதேபோல மற்றவர்களிடம் ஆலோசனைகளை கேட்பதில் கூட நீங்கள் தயக்கம் காட்டலாம். நீங்கள் மற்றவர்களை அதிகம் விரும்ப மாட்டீர்கள். மிகவும் உணர்வு திறன் மிக்கவர். நிறைய அதிக கற்பனை செய்வீர்கள். பகல் கனவு காண்பீர்கள். யூ என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் எப்போதுமே முழு மனதுடன் மகிழ்ச்சியாக வாழ விரும்புவீர்கள். எதிலும் வளைந்து கொடுத்து செல்வீர்கள். நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறீர்கள் என்றாலும் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற யோசனைகள் மற்றும் சிந்தனையை பாதிக்கும். மற்றவர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை விரும்புகிறீர்கள். இருப்பினும் உங்களுக்கு தேவையானதை விட மற்றவர்களின் உணர்வுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் உங்களிடம் உள்ளது. இது உங்களை பாதிக்கும். எனவே மற்றவர்களுக்கு கொடுப்பதில் எல்லைகளை வகுத்து உங்கள் சக்தியை மீறி கொடுப்பதில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். வி என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் உங்களுக்கென்று தனி உரிமை இருக்கின்றது. அதை நீங்கள் அடைய வேண்டும் என்ற தேவையை வெளிப்படுத்துகின்றன. நினைவாற்றல் அதிகம். கூர்ந்து கவனத்து விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வீர்கள். நீங்கள் பல விஷயங்களை நினைவில் வைத்து கொள்வதில் மிகச் சிறந்தவர். ஆனால் இதுவே தேவையில்லாத சிந்தனையை உருவாக்கி உங்களை பாதிக்கக்கூடும். உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவீர்கள். நீங்கள் ரிஸ்க் எடுத்து செய்வதை மிகவும் விரும்புகிறீர்கள். காதல் மற்றும் உறவுகளில் உங்கள் துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவரை முழுதாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். அதேபோல அவரை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க விரும்புவது உறவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். டபிள்யூ என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் அமைதி அற்றவர் மற்றும் அலைபாயும் மனம் கொண்டவர் என்பதை உங்கள் ஆளுமை வெளிப்படுத்துகின்றன. காலம் நேரத்தின் அழுத்தத்தால் நீங்கள் பொறுமையை இழக்க நேரிடலாம். நீங்கள் நடைமுறைகளை விரும்புவதில்லை. உங்களுக்கென்று தனி பாதையை அமைத்து கொள்ள விரும்புகிறீர்கள். நீண்ட காலத்திற்கு ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை என்ற சுழற்சியில் சிக்கிக் கொள்வதால் அதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என்ற மனப்பாங்கு இருக்கும். எனவே தன்னிச்சையாக செயல்பட, சாகசம் புரிய மற்றும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் அகங்காரமாக தெரியலாம். நீங்கள் வாழ்க்கையில் விரைவாக செட்டிலாவதை தவிர்க்கிறீர்கள். உங்கள் விதிமுறைகளின்படி வாழ்க்கையை ஆராய்ந்து வாழ விரும்புகிறீர்கள். எக்ஸ் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புவதையும் சுதந்திரத்தை முழுவதுமாக எடுத்து கட்டுப்பாடும் இல்லாமல் அனுபவிக்க விரும்புவதையும் உங்கள் ஆளுமை வெளிப்படுத்துகின்றன. உங்களுக்கு கட்டுப்பாடுகள் என்றாலே பிடிக்காது. எந்த விஷயத்திலும் யாராலும் அடக்கப்படுவதை அல்லது பிணைக்கப்படுவதையோ விரும்ப மாட்டீர்கள். அன்பாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் உங்களை கட்டுப்படுத்துவது, கோபம் உண்டாக்குவது உங்கள்
தனித்துவத்தை வளர்த்து கொள்வது, உங்களை நீங்களே திருப்திப்படுத்துவதை விரும்புகிறீர்கள். உறவுகளில் கூட நீங்கள் அர்ப்பணிப்பாக இருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களை கவர்ந்திழுக்கும் ஒரு விஷயத்தின் மீது உங்களின் முழு கவனமும் இருக்கும். ஒய் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் உங்கள் ஆளுமை இதுதான் என்று உங்களை பொருத்துவதில் மிகவும் சிரமம் ஏற்படலாம். ஏனென்றால் எப்போதுமே நீங்கள் உங்கள் விருப்பப்படி அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். இதற்கு நேர்மாறாக எதையும் விரும்பாமல் இருக்கலாம். நீங்கள் பணத்தின் மீது ஆசை கொண்டவராகவும் இருப்பீர்கள். சில நேரங்களில் விட்டேத்தியாக திரியலாம். உங்கள் சமூக அந்தஸ்து குறையக்கூடாது என்ற அதிக அக்கறை கொண்டவர். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வேலையிலும் சரி, உங்கள் சுய மதிப்பை நிறைய நிரூபிக்க வேண்டிய சூழலை பலமுறை நீங்கள் சந்திப்பீர்கள். இசட் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் மிகவும் டிப்ளமேட்டிக்கான நபராக இருப்பீர்கள். ஏனோ தானோவென்று நடந்து கொள்ள மாட்டீர்கள். குறிக்கோள் நிறைந்த வாழ்க்கையில் அதை செயல்படுத்த அதிக ஆற்றல் உண்டு. உங்களுடைய மன உறுதி உங்கள் குறிக்கோளை நிறைவேற்ற உதவியாக இருக்கும். வேலையை பொறுத்தவரை நீங்கள் அதிகாரம் மற்றும் தலைமை பண்பு வகிப்பதை விரும்புவீர்கள். நீங்கள் மிகவும் ரொமான்டிக்கானவர். மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைப்பதில் உங்களுக்கு மன திருப்தி உண்டாகும். நண்பர்களே, இத்துடன் இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.